அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர். இந்த ரோடு ஸ்டெட்ட பார்த்திருக்கீங்களா? நாம வாகனத்துல போகும் பொழுது ரோட்டு ஓரத்துல இல்ல ரோட்டுக்கு நடுவுல பதிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேரு ரோடு ஸ்டெட். சில சமயங்கள்ல என்னமோ லைட்டை ஜோடிச்ச மாதிரி ரோட்ல அவ்வளவு அழகா திருவிழா கோலமா ஜோடி. அது மட்டும் இல்ல, இந்த ரோடு ஸ்டெட்டு வேறு எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, நாம பகல்ல ரோட்ல பயணம் செய்யும் பொழுது பிரச்சனை இல்லை. ஆனா இரவுல பயணம் செய்யும் பொழுது நாம பாதையிலிருந்து விலகிவிடக்கூடாது என்பதற்காகவும், இந்த பனி சூழ்ந்த காலங்கள்ல நமக்கு பாதை தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காகவும், வழிகாட்டுவதற்காக இந்த ரோடு ஸ்டெட் பயன்படுது. இதே போல வாழ்க்கையிலையும் வழிகாட்டுறதுக்கு ஒரு ரோடு ஸ்டெட் தேவை. இந்த ரோடு ஸ்டெட்ல ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கப்போம். இந்த ரோடு ஸ்டெட்ல 3 வகை. முதல் வகை, நாம வாகனத்திலிருந்து வெளிப்படும் அந்த லைட் இருக்கு இல்லையா, அது பட்டு பிரதிபலிக்கும். அப்பதான் அது தெரியும். அந்த வெளிச்சம் பட்ட உடனே இது என்ன ஆகும்? இது பிரதிபலிக்கும். அப்படியே இதுவும் அப்படியே லைட்டா வெளிச்சமா இருக்கும். இது ஒரு வகை. 2வது வகை, இதுல பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியின் மூலியமாக இரவுல தானா ஜொலிக்கும். 3வது வகை, சூரியன்ல இருந்து சக்திய சேகரிச்சு வச்சுக்கும். சேகரிச்சு வச்சுக்கிட்டு இரவுல தானா ஜொலிக்கும். இந்த 3 வகையில நாம எந்த வகையான ரோட் ஸ்டெட்டா இருக்க போறோம்? முதல் வகை, இந்த வெளிச்சம் பட்டா பிரதிபலிக்கும்ல, அது மாதிரி வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ரோடு ஸ்டெட்டா இருக்கிறோமா? வாய்ப்பு வந்தா உடனே ஜொலிக்கணும். அது ஒரு வகையான ரோடு ஸ்டெட் வாழ்க்கையில. 2வது வகை, தானா ஜொலிக்கிறது, நானே கஷ்டப்பட்டு முன்னேறுறது. நிறைய நபர்களை பார்த்துருக்கோம். MBA எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா பிசினஸ்ல பெரிய அளவுல சாதிச்சிருப்பாங்க. நிறைய தலைவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எல்லாம் தானா ஜொலிச்சவங்க, தான் கிட்ட இருக்கிற அந்த பவரை வச்சு ஜொலிக்கிறது. 3வது வகை, சூரிய சக்தியில இருந்து அதை சேமிச்சு வச்சு இரவுல ஜொலிக்கிற அந்த ரோடு ஸ்டெட். அது எப்படி? நாம ஒரு புத்தகத்துல இருந்து அந்த சக்தியை சேகரிச்சு ஜொலிக்கலாம். ஒரு பயிற்சியில இருந்து அந்த சக்தியை சேகரிச்சு ஜொலிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மென்டர்கிட்ட இருந்து அந்த சக்தியை சேகரிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய துறையில ஜொலிக்கலாம். அப்ப இது 3வது வகை. நாம எந்த வகையான ரோடு ஸ்டெட்டா இருக்கிறோம்? பட்டா ஜொலிக்கிற மாதிரி இருக்குமா? தானா ஜொலிக்கிற மாதிரி இருக்குமா? சேமிச்சு வச்சு ஜொலிக்கிற மாதிரி இருக்குமா? இதுல எது சிறப்பான விஷயம்? இந்த சூரிய சக்தியிலிருந்து சேமிச்சு வச்சு ஜொலிக்கிற ரோடு ஸ்டெட் தான் சிறப்பு. ஏன்? இது எப்பொழுதுமே இரவுல எரிந்து கொண்டே தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். தானா ஜொலிக்கிறது ஆண்டவன் சில பேருக்கு வரமா கொடுத்திருப்பான். அது எல்லாருக்கும் அமைஞ்சிருமா? கிடையாது. ஆனா சூரியன்ல இருந்து அந்த சக்தியை சேமிச்சு ஜொலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் எல்லோருக்குமே பொதுவானது. அப்ப நாம என்ன பண்ணலாம்? நாம முயற்சி செஞ்சா எந்த இடத்துல இருந்து, எந்த விஷயத்துல இருந்தும் நாம அந்த சக்தியை சேகரிச்சு ஜொலிக்கலாம். அப்ப நாம 3வது வகையினராக இருந்தோம்னா நம்மளுடைய துறையில, நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குண்டான, சாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் வெற்றி சாதனைன்னு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம நினைச்சதை அடைகிறது வெற்றி. அது எவ்வளவு சைஸ் எல்லாம் யாரும் இந்த வரையும் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கல. நீங்க என்ன சைஸ் நிர்ணயிச்சு வச்சிருக்கீங்க? சாதனைங்கிறது எனக்கு பிடிச்சு மகிழ்ச்சியாக இருப்பதே சாதனை தான். அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்க எப்படி ஜொலிக்க போறீங்க? அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்க உங்களுடைய துறையில எப்படி இருக்க போறீங்க? அதை தான் நான் அந்த இடத்துல வெற்றி சாதனைன்னு சொல்றேன். அப்ப நம்ம எந்த வகையான ரோடு ஸ்டெட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர். நன்றி, வணக்கம்.